என்னோடய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா இன்னும் ஒரு மெயினான ஒரு ரைடே வந்துட்டு எல்லா ரைடர்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ப்ளேஸ் அது ஆக்சுவலாக. 350 எல்லாம் இல்லை ஆக்சுவலாக என் வீட்டுக்கிட்ட இருந்து இங்கே வர்றதுக்கு 400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ வர்றதுக்கே 400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ போகும்போது எப்படி இருக்கும்னு எனவே இப்போ நான் கிளம்புனேன் அப்படின்னாலும் திரும்பி ரிட்டன் நைட் தான் போய் ரீச் ஆகும். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்புனேன் அப்படின்னா நைட் ரைட் மாதிரி நைட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னோட ஹெல்மெட் கொஞ்சம் நைட்டில் வந்து அந்த மெயின் ஹைவேஸில் போகும்போது பூச்சியெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். என்னோட ஹெல்மெட் அது கோஆப்ரேட் பண்ணால் அது டிஸ்டர்பாக இருக்கும். தென் இந்த ஜாக்கெட் அண்ட் பேடு க்ளவுஸ் இதெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த 400 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணி வரும்போதே ஓகே. ஸோ கையெல்லாம் 2 ரெட் ஆகிடுச்சு. கொஞ்சம் போய் லைட்டாக மசாஜ் பண்ணி விடணும் பிளட் சர்க்குலேஷனுக்காக. தென் கரெக்டாக இப்போ நான் எக்ஸாக்டாக எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லாம் தாண்டி ஈஸ்வரமூர்த்தி பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸு. கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. தென் நான் மட்டும்தான் இஸ் த பக்கா சோலோ ரைட். கீழே விழுந்தாலும் நம்மளால் எழுந்து உட்காரணும். என்னோடய ரைட்டில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் கரெக்டாக ரைட் பண்ணோம் அப்படின்னாலும் என்னால் மற்றவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுனால நான் தான் பார்த்து ரைட் பண்ணணும். மற்றவங்களால எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுனாலும் நான் தான் ரைட் பண்ணணும். மொத்தத்தில் நான் தான் பார்த்து ரைட் பண்ணணும். ஸோ எனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக விழுப்புரம்லாம் தாண்டும் போது பிரிட்டிஷ்லாம் நல்லா இருந்துச்சு. விழுப்புரம் தாண்டும் போது தென் உளுந்தூர்பேட்டைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரைட் கட் பண்ணி விழுப்புரம்லாம் தாண்டி உளுந்தூர்பேட்டில் ரைட் கட் பண்ணி வருவோம். ஸோ அந்த ரோட்லாம் நல்லா இருந்துச்சு. தென் அந்த ஆத்தூர் ரோட்லாம் வந்துட்டு அது ஒன் வே கொஞ்சம் ஈஸியாக சைட் போகும்போது அது எப்படி இருக்குமோ. பட் அதை விட ரொம்ப இதுலாம் கிடையாது. ஓகே நான் ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் இப்போ நான் போகிற மெயின் டெஸ்டினேஷன் இருக்குல்ல அங்கே போய் பண்ணக்கூடிய ரைடு தான். பட் இங்கேருந்து இதுவே இவ்வளோ தூரம் இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் ஓகே சோலோவாக ரைட் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும் போல். உண்மையாகவே பைக் ரைடர்ஸ்லாம் வேறு லெவல் தான். டீமாக எதுக்கு போகிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ஒரு அட்வென்ச்சர் தானே பார்த்துக்கலாம்.